जय जय माई जय जय माई राधा कृष्ण माई जय जय माई जय जय माई राधा कृष्ण माई जय जय माई जय जय माई शिरडी साई माई। जय सच्चिदानंद समर्थ सद्गुरु साईनाथ महाराज की जय। जय भोलो राधे कृष्ण माई की जय। எல்லா அடியார் பெருமக்களுக்கும் அடியனுடைய திவ்யமான நமஸ்காரங்கள். குருநாதர் மேல நம்ம எப்படி அன்பு கொள்றது, குருநாதருடைய பரம கிருபைய நம்ம எப்படி அடையிறது, புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாய் பல்விருகமாய் மனிதராய் பேயாய் சொல்லக்கூடிய எத்தனையோ பிறவிகள்ல ஒரு பிறவிதான் இந்த மனுஷ ஜென்மா. இந்த மனுஷ ஜென்மாதான் உயர்ந்தது அப்படின்னு ஆதி சங்கராச்சாரியார், ஔவையார் போன்ற இன்னும் எண்ணற்ற மகான்கள் சொல்லக்கூடிய பெரும் வார்த்தை என்னன்னா, மனுஷ பிறவி கிடைச்சிடாதுப்பா, உயர்ந்த பிறவி, நீ அந்த மனுஷ பிறவி எடுத்ததனுடைய நோக்கத்தை நோக்கி ஓடு அப்படின்றாங்க. திருவண்ணாமலையில சேஷாத்ரி சுவாமிகள் அங்க இங்க ஓடிக்கிட்டு இருப்பாராம். யாராவது மத்தியானம் ஏதோ ஒரு வீட்டுல திண்ணையில தூங்கிட்டு இருந்தாங்கன்னா அவனை அடிச்சு எழுப்பிட்டே, தூங்காதரா ஏமா வந்து தூக்கிட்டு விடுவான் அப்படின்னு சொல்லுவாராம், கிண்டல் பண்ணுவாராம். அந்த மாதிரி எண்ணற்ற மகான்கள் சொல்லக்கூடிய ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, கிடைச்ச ஜென்மாவை பயன்படுத்திக்கோ, பிரயோஜனமாக்கிக்கோ அப்படின்றது. ஏன்பா இந்த மனுஷ பிறவிக்கு மட்டும் இவ்வளவு ஸ்பெஷல் அப்படின்னா, மரமோ செடியோ கொடியோ நீர்வாழ் ஜீவராசிகளோ நிலவாழ் ஜீவராசிகளோ மனுஷனை தவிர்த்து நான் சொல்றேன், பக்தி பண்றது முடியாது. அதுங்களுக்கு என்னங்கிறதே ஒன்றும் புரியாது. ஆனாலும் பூர்வ ஜென்ம தெய்வ வாசனையினால சில பைரவரும் பக்தி பண்ணிருக்கு, எலியும் பக்தி பண்ணிருக்கு, பாம்பும் பக்தி பண்ணிருக்கு. எல்லாம் பூர்வ ஜென்ம வாசனை. அதனால பக்தி பண்ணி மோட்சகதிக்கு போயாச்சு. புரியுதுங்களா? அதுக்கு நல்லது கெட்டது தெரியுமானா தெரியாது. ஆனா மனுஷ ஜென்மால மட்டும்தான் பகவான் நம்மளை அப்படி படைச்சு வச்சிருக்கார். அப்படி படைச்சதோட மட்டும் இல்லாம அந்த மனுஷ ஜென்மால எது சத்தியமான மார்க்கமோ அது அப்படியே உள்ளுக்குள்ளேயேதான் வச்சிருக்கார். நம்மளாம் பக்தி இல்லையே பக்தி இல்லையே, ஞானம் இல்லையே ஞானம் இல்லையேங்கிறோம். பக்தி எல்லாம் இருக்கு, எது உள்ள இருக்குன்னா உள்ளுக்குள்ளதான் இருக்கு. ஞானம் இல்லையன்னா ஞானமும் உள்ளுக்குள்ளதான் இருக்கு. பொதுவா வாஸ்தவத்துல இந்த ஜீவன் ஞானமே வடிவான அழியாத ஜீவாத்மா. இந்த அழியாத ஜீவாத்மா பகவானுடைய சரீரம். பகவான் பரமாத்மா, அந்த பரமாத்மாவுடைய சரீரம் ஜீவாத்மா. இந்த ஜீவாத்மாவுடைய சரீரம் தான் நம்ம எடுத்திருக்கிற இந்த உடம்பு. இந்த உடம்புக்குள்ளதான் இந்த ஜீவாத்மா அப்படின்னு சொல்லக்கூடிய பகவானுடைய அம்சம் இந்த ஜீவாத்மா அது இருக்கு. அது பிறவி எடுத்து இன்னைக்கு மனுஷ ஜென்மாவா வந்திருக்கு. பாபாவுடைய சாயி சச்சரித்தத்துல பாபா தன்னை நோக்கி வந்த எத்தனையோ அடியார்களை பார்த்து, ஷியாமாவெல்லாம் பார்த்து 72 ஜென்மா நீ என் கூடவே இருக்கிறப்பான்னு பாரு. நானா சாஹிப் சாந்தோருக்கிற பார்த்து 4 ஜென்மாவா என் கூட இருக்கிறன்னு பாரு. பாபு சாஹிப் ஜோக்க பார்த்து நீயும் பல ஜென்மாவா என் கூட இருக்கன்னு பாரு. கப்பரட்டே அவர்களுடைய மனைவியை பார்த்து, இந்த கப்பரடைய மனைவி வந்து பார்த்தன்னா ஒரு பிறவியில ஒரு பசுமாடா இருந்தா, அப்புறம் இன்னொரு குளத்துல பிறந்தா, இன்னைக்கு மனுஷ ஜென்மா எடுத்து முன்னாடி வந்திருக்கா, எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துட்டு அப்படின்னாராம் பாபா. அந்த மாதிரி பல ஜென்மங்கள் எடுத்த நம்ம எல்லாரையும் ஒருங்கிணைச்சு எல்லாரையும் ஒண்ணு கூட்டு நமக்கு அன்பை கொடுத்து ஆதரவை கொடுத்து கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நமக்கு ஒரு தாயாகவும் தகப்பனாகவும் இருந்து அருளாட்சி புரியக்கூடிய தெய்வம் குருவாக குருமார்களா இன்னைக்கு அநேக குருமார்களா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய குருமார்கள் ஏக ரூபம்தான். பகவானே அத்தனை குருமார்கள் சுரூபமாவும் கால அனுசரணைய யோசனை பண்ணி சிந்திச்சு ஒவ்வொரு ஊர்களுக்கும் ஒவ்வொரு பிரதேசங்களுக்கும் ஒவ்வொரு விதமான சொரூபத்தோட ஒவ்வொரு விதமான பாஷையோட சுவாமிய குருநாதரே எழுந்தருளி தன்னை சார்ந்த அத்தனை அடியார்களையும் அரவணைச்சு அவர்களுக்கு பக்தியை போதிச்சு ஞானத்தை போதிச்சு மோட்சகதியை கொடுக்கறதுக்கு தான் பகவானே குருநாதனா அருள் செய்கிறார். ஆகையினால அப்பேற்பட்ட குருநாதர் மேல இந்த நவவித பக்திய எப்படி பண்றது அப்படின்றதத்தான் நம்ம அனுபவிக்க போறோம். அடியன் முன்னாடி சொன்னாப்புல ராதா கிருஷ்ணமாயி அம்மா அவர்கள் தான் இந்த நவவித பக்திய பத்தி முதல்ல பாபாவோட அடியார்களுக்கு போதிச்சிருக்காங்க. ஷாலா அப்படின்னு சொல்லக்கூடிய உயர்ந்ததான இடம் அது. பாபா ஷாலாவை ரொம்ப மதிச்சார். அந்த ஷாலா இப்ப ஷிடில எங்க இருக்குன்னு யாருக்கும் தெரியாது.
சாவடிக்கு ஆப்போசிட்ல அப்துல் பாபா காட்டேஜ் இருக்கு இல்லையா, அந்த அப்துல் பாபா காட்டேஜுக்கு பேக் சைடு தான் ராதா கிருஷ்ணமாய் அம்மா வாழ்ந்த ஷாலா, அம்மாவுடைய ஷாலா. அங்கதான் அத்தியந்தமான பாபாவுடைய அடியார்களுக்கு நம்ம அம்மா சத்சங்க முறையில பாபாவோட பக்தர்களுக்கு ஞானம்னா என்ன, பக்தினா என்ன, குரு பக்தினா என்ன, குருநாதர் கிட்ட எப்படி எல்லாம் இருந்து கொள்ளணும், குருநாதர் கிட்ட எப்படி எல்லாம் அனுசரணையா அவருடைய கிருபையை பெறத்துக்கு தபஸ் பண்ணணும், குருநாதரை எப்படி அனுசரிக்கணும், குருநாதர் கிட்ட எப்படி பேசணும், குருநாதர் முன்னாடி எப்படி நிக்கணும், குருநாதர் முன்னாடி எதை பேசக்கூடாது, எதை பேசணும், அவர்கிட்ட எப்படி பவ்யமா இருக்கணும், அடக்க உடக்கத்தோட இருக்கணுங்கிறது எல்லாவற்றையுமே நம்ம அம்மா அங்க போதிச்சாங்க. அப்படிப்பட்ட ஒரு நாள்ல தான் பாபா தன்னை சார்ந்த அடியார்களை நீங்க ராதாகிருஷ்ணமாய் அம்மாவோட ஷாலாவுக்கு போங்க, சம்பாதிச்சுட்டு வாங்கன்னாராம். அங்க போனா சம்பாத்தியம் காசு பணம் இல்ல, சம்பாத்தியம் சத் சங்கம் புண்ணியம், இதை சம்பாதிச்சுட்டு வாங்க அப்படின்னு பாபா அமுச்சு விட்டுருக்கார். அப்படி வந்த அடியார்கள் அனைவரையும் தன் முன்னே உட்கார வைத்து கொண்டு குருநாதர் மேல எப்படி பக்தி பண்றது, அந்த பக்தியில விசேஷம் நவவித பக்தி. அந்த நவவித பக்தி பகவானுக்குரியது. ஆனாலும் இந்த நவவித பக்திய குருநாதர் மேல எப்படி காட்டுறதுன்ற வைபவத்தை அம்மா சொல்றாங்க. என்னுடைய மானசீக குரு ஏகநாதர், அவர் ஞானேஸ்வரின்னு சொல்லக்கூடிய நூலை எழுதியிருக்கார். அந்த நூலை எழுதின உண்மையான ரைட்டர் ஞானேஸ்வர் மாவளி. ஆனந்தி சேத்திரத்துல 21 வயசு பையனா இன்னும் ஜீவ சமாதியில சுவாமி எழுந்தருளி இருக்கார். பாண்டரங்கனுடைய அவதாரம் ஞானேஸ்வர் மாவளி. அவர்தான் அவருடைய அண்ணாவும் குருவுமாகிய நிவர்த்திநாதர் மகாராஜ். அந்த நிவர்த்திநாத் மகாராஜ் சொல்ல சொல்ல ஞானேஸ்வர் மாவளி எழுதினார். அந்த நூல் தான் ஞானேஸ்வரின்ற நூல். அந்த ஞானேஸ்வரியத்தை நம்ம பாபா தன்னை நோக்கி வந்த சில பல அடியார்களுக்கு, நீ ஞானேஸ்வரி படி, நீ பாவத்த தீபிகா படி, நீ ஏகநாதர் எழுதிய ராமாயணம் படி அப்படின்னு பாபா பலவிதமா போதிச்சிருக்கார். அந்த ஞானேஸ்வரின்னு சொல்லக்கூடிய நூல்ல தான் நிவர்த்திநாத் மகாராஜ் சொல்ல ஞானேஸ்வர் மாவளி எழுதுறார். அந்த ஞானேஸ்வர் மாவளிக்கு காலத்துக்கு பிற்பாடு ஏகநாத் மகாராஜை கொண்டு இன்னொரு முறை ஞானேஸ்வர் மாவளி ஏகநாதரை கொண்டு ஞானேஸ்வரியை திரும்பவும் எழுதி கொண்டார். அந்த திரும்பவும் எழுதப்பட்ட ஞானேஸ்வரி நூல்ல இருந்து தான் நம்ம அம்மா குருநாதர் மேல எப்படி நவவித பக்தியை பண்றது அப்படின்றத எடுத்து சொல்றாங்க. அதைத்தான் இப்ப நம்ம அனுபவிக்க போறோம். அதுல 9ஐயும் இப்ப அனுபவிக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் அந்த 9 நாள்ல இன்னைக்கு முதலாவது நாள் நவவித பக்தியில சிரவணம் அப்படின்னு சொல்லக்கூடிய உயர்ந்ததான விஷயம். சிரவணம் அப்படின்னா என்னப்பா அப்படின்னா, சிரவணம் அப்படின்னா கேட்பது அப்படின்னு அர்த்தமாகும். பொதுவா நம்ம நிறைய விஷயங்களை கேட்கிறோம். ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லை. கண்டதெல்லாம் காதல விழுது. மனசுக்கு சாந்தியையும் பரம சுகத்தையும் கொடுக்கக்கூடிய விஷயம் காதல விழுதானா? இல்ல. இந்த களியில அவ்வளவு ஈஸியா விழுந்துடாது. பகவான் நாமா விழுதா? சும்மா கத்திக்கிட்டே இருக்காங்கப்பா, ஆஃப் பண்ணுப்பா அப்ப அப்படின்றா நம்ம வீட்டு பசங்களை. புரியுதுங்களா? நமக்கே அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. இந்த களியில பகவன் நாம சங்கீர்த்தனம், பகவன் நாமத்தினுடைய பிரபாவம், குருமார்களுடைய லீலா வினோதங்கள் கொண்ட வரலாறுகள், இது எல்லாத்தையுமே காது கொடுத்து கேட்கிறது. அதாவது பகவான் சம்பந்தப்பட்ட அவதார காரியங்கள், அதாவது ராமனுடைய ராமாயணம், கண்ணபெருமானுடைய பாகவதம், இன்னும் எண்ணற்ற விசேஷங்கள் பொருந்திய ஆத்மீக நூல்களை ஒரு அடியவர் உபன்யாசம் பண்ணவோ இல்ல புக்குகள்ல பார்த்து படிக்கவோ அதை காதார கேட்கிறோம் இல்லையா? படிக்கிறோம். படிக்கிறது எங்க போதுன்னா காதுக்கு அழகா போகுது, அப்படியே உள்ளுக்குள்ள உட்கார்ந்துருது. இல்ல ஒருத்தரை சொல்லி நம்ம கேட்கறதுன்றது ரொம்ப உத்தமம். அதுதான் புராண காலத்துல பாகவதத்தினுடைய தன்மையா உருவானதுதான். சுகபிரம்ம ரிஷி பரிச்சித் மகாராஜாவுக்கு 7 நாள்ல இந்த பாகவதத்தினுடைய லீலாவினோதத்தை சொல்லி முடிச்சார். பரிச்சித் மகாராஜுக்கு சாபம் 7வது நாள் அவனுக்கு உயிர் போயிடும் அப்படின்னு ஆச்சு. ஐயோ 7 நாள்ல உயிர் போயிடுமே அப்படின்னு நினைச்ச அந்த பரிச்சித் மகாராஜ் சுகபிரம்ம ரிஷியை கூப்பிட்டு உட்கார வச்சு சுகபிரம்ம ரிஷி ஆசனத்துல எழுந்தருளை செய்ய, அடியா பெருமக்கள் சூழ்ந்து இருக்க, தேவகணங்கள் பூதகணங்கள் எல்லாருமே நாரதர் உட்பட அந்த பாகவதத்தை சுகபிரம்ம ரிஷி மூலமா கேட்டு வாங்கியிருக்காங்க. அந்த பரிச்சித் மகாராஜ் காது கொடுத்து கேட்க 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 என்ன ஆச்சு அப்படின்னா, நான் இந்த உடம்பு இல்ல, நான் இந்த மனசு இல்ல, நான் இந்த புத்தி இல்ல, நான் எதுவுமே இல்ல, நான் ஒரு தெய்வம் கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய நான்கிறது என்னன்னா இந்த உடல் கிடையவே கிடையாது. நான்கிறது இந்த புத்தி கிடையவே கிடையாது. எது நான் அப்படின்னா
இப்ப யாராவது ஒருத்தங்க பேசிக்கிட்டே இருக்காங்க, திடீர்னு மாண்டுட்டாங்க அப்படின்னா, இது வரைக்கும் பேசுனது எது, இது வரைக்கும் காது கொடுத்து கேட்டது எது, உள்ளுக்குள்ள இருந்தது எது அப்படின்னு ஆழமா விசாரணை பண்ணோம் அப்படின்னா உள்ளுக்குள்ள ஒண்ணு இருக்கு. அதுதான் ஆத்மஸ்வரூபம், பரமாத்ம ரூபம். அதுதான் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சைத்தன்யம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுதான் நான் இங்க சொல்லக்கூடிய அர்த்தமாகும். இது இல்லவே இல்லை. இதுக்குள்ள இருந்ததுன்னா அது அகங்காரம் அப்படின்னு ஆயிடும். இது நான் பேசுறேன் அப்படின்னு அகங்காரம். எனக்குள்ளிருந்து பகவான் பேசுறார் அப்படின்றது அது அந்த நான்குரியது சார்ந்ததாயிடும். சரிங்களா? அந்த விதத்துல குருநாதர்கள் மேல காட்டக்கூடிய பக்தி ரொம்ப ரொம்ப உயர்ந்தது. பகவான பத்தின விஷயங்கள், அவருடைய லீலா வினோதங்களையோ, அவருடைய வேடிக்கையான அவருடைய காட்சிகளையோ, அத ஒரு அடியவர் சொல்ல சொல்ல, செல்போன் மூலமாவோ ஒரு அடியவர் சொல்ல சொல்ல காது கொடுத்து கேட்கிறோம் இல்லையா? அந்த காது கொடுத்து கேட்க 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 மனசுக்கு சாந்தியா, ஒரு பிரபாவமா, ஒரு அமைதி ஏற்படுது. நம்ம ஏன் பிறந்தோம், நம்ம எதுக்கு வளர்ந்திருக்கோம், நம்ம எதை நோக்கி பயணம் பண்றோம்ங்கிறதெல்லாம் ஒருத்தர் சொல்ல சொல்ல, ஆத்மீக விஷயங்களை சொல்ல சொல்ல, சிவகதை அவகதைன்னு பேரு. அவகதை அப்படின்னா நமக்கு மனசுக்கு சாந்தியை கொடுக்காதது எல்லாமே அவகதை தான். எது சிவகதை, எது பாகவத கதை அப்படின்னா மனசுக்கு சாந்திய, அமைதிய, ஒரு ஆத்ம ஒரு பேரானந்தத்தை கொடுக்கக்கூடியதுதான் சத்தான விஷயங்கள். சத் அப்படின்னு சொல்லக்கூடிய சத்தான விஷயங்கள். அந்த சத்தான விஷயங்களை காது கொடுத்து கேட்கணும். இந்த காது படைச்ச பயன் பகவானை பத்தின விஷயங்களை கேட்டு 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 அப்படியே மனசுக்குள்ள அப்படியே நிறைஞ்சி அப்படியே ஆனந்தமா இருக்கிறது தான் சிரவணம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுவே பகவானுடைய விஷயங்கள் உண்டு. குருநாதர்களுடைய அந்த கருணை இருக்கு இல்லையா? நம்ம பாபாவே இருக்கார், நம்ம பாபா அவதரிச்சிருக்கார். அவருடைய லீலா வினோதங்களை நம்ம சாயி சச்சரிதத்தை ஒரு மொபைல் மூலமாவோ இல்ல ஒரு டேப் ரெக்கார்டர்லயோ நம்ம காது கொடுத்து கேட்கிறோம். கேட்க கேட்க என்ன ஆகுது? மனசுக்கு சாந்தி கிடைக்குது, ஒரு அமைதி கிடைக்குது. புரியுதுங்களா? இது கேட்க கேட்க என்ன ஆகும்னா உள்ளுக்குள்ள நல்லா இறங்கிடும். உள்ளுக்குள்ள இறங்கி அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். பாபா உபதேசம் பண்றார் அப்படின்னா யார்கிட்டையும் போய் அனாவசியமா பேசாத, யாரையும் துன்புறுத்தாத, வந்தவங்களுக்கு வான்னு சொல்லி சாப்பாடு போடு, குடிக்கிறவங்களுக்கு குடிக்க தண்ணி கேட்டாங்கன்னா தண்ணி எடுத்துட்டு போய் கொடு, யாரையும் வல்லுன்னு உழாத அப்படின்லாம் பாபா உபதேசிக்கிறாருன்னு வைங்க. படிச்சு முடிச்ச உடனே வீட்டு வாசல்ல ஒரு ஐயா வந்து பசிக்குதுமா சோறு போடுன்னு கேட்டாருன்னா என்ன பண்ணுவோம்? உள்ளுக்குள்ள இறங்கிட்டு பாபாவுடைய அந்த வார்த்தைகள் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். எப்படின்னா உள்ளுக்குள்ள அவரை கூட்டு உட்கார வச்சு தண்ணி கொடுத்து சாப்பாடு போட்டு போயிட்டு வாங்க சாய்ராம் அப்படின்னு சொல்ல வச்சிரும். எதனால அப்படி சொல்ல வச்சது அப்படின்னா காது கொடுத்து கேட்டு உள்ள இறங்கிட்டு சத்தான விஷயங்கள் இறங்கிட்டதுனால அது செயல்பாடு ஆகிடுது, மனசுக்கு சாந்தி கிடைச்சிருது. புரியுதுங்களா? அந்த மாதிரி குருநாதருடைய இந்த பரம கருணையினால குருநாதரை பத்தின விசேஷங்களை காது கொடுத்து கேட்டு 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 மனசுக்குள்ள இறங்கி அது தன்னை மறந்து நமக்குள்ள இருக்கக்கூடிய தீயதான வாசனைகளை அதை எடுத்துரும். கேட்கணும். காது கொடுத்து பகவத் சங்கல்பங்களையோ பகவத் காரியங்களையோ குருநாதர் சம்பந்தப்பட்ட அநேக விசேஷங்களையோ குருநாதர் சம்பந்தப்பட்ட பாடல்களையோ ஆழ்வார்கள் நாயன்மார்கள் சொல்லக்கூடிய உயர்ந்ததான பரம பக்தர்களுடைய 4000 திவ்ய பிரபந்தமோ திருவாசகமோ திருமுறைகளையோ அபிராமி அந்தாதிகளையோ இந்த மாதிரி மகான்கள் அருளி செய்திருக்கக்கூடிய பாடல்களையோ பகவானுடைய அம்சமா இந்த பூமியில அவதரிச்ச மகான்களுடைய விசேஷ கீர்த்திகளை வரலாறுகளை கேட்கிறதுலையோ நம்மளுடைய முழு நேரத்தையும் செலவிட்டோம் அப்படின்னா அதுதான் சிரவணம் அப்படின்றதனுடைய அற்புதமான விஷயம். இந்த சிரவணத்துல நம்மளுடைய மனசு ஃபுல்லா மூழ்கிட்டு அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய 8மே லபிச்சிரும். நமக்கு மீதி இருக்கக்கூடிய எல்லா பக்திகளும் நமக்குள்ள தானாவே வந்துடும். எக்ஸாம்பிள் நம்ம பிரகலாத ஆழ்வார். அவங்க அம்மாவோட வயிற்றுல கர்ப்பவதியா இருக்கிறா. அந்த அம்மாவோட வயிற்றுல பிரகலாத சுவாமி இருக்கார். அப்ப நாரத மகரிஷி ஹரிய பத்தி பிரவச்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கார். பிரகலாதனுக்கு குருவே நாரத ரிஷி தான். அப்படி இருக்கும்போது வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு ஹரியனுடைய கதையை சொல்ல சொல்ல வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தை ஊங்கொட்டிச்சான். புரியுதுங்களா? அப்ப கேட்கணும். கேட்டா என்ன ஆகும்னா உள்ளுக்குள்ள நல்லா இறங்கிடும். அது இறங்கினதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா தெய்வீக செயல்களான வாழ்க்கை மாறிடும். தெய்வீக வாழ்க்கையாவே நம்மளுடைய வாழ்க்கை மாறிடும். அடிச்சு பிடிச்சிருந்த வாழ்க்கை வாழாது. பேசுறது இனிமையா பேசுவோம். யாருக்கிட்டையாவது எந்த காரியம் பண்ணாலும்
யோசிச்சு யோசிச்சு பண்ணுவோம். இது நம்ம பண்ற காரியம் தெய்வத்துக்கு உகந்ததா, குருநாதனுக்கு உகந்ததாங்கிறதெல்லாம் செயல்பாடு யோசிச்சு 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 பண்ணக்கூடிய வைபவங்கள் எல்லாம் இந்த சிரவணம் மூலமா நமக்கு கிடைக்கும். ஆகையினால குருநாதர்களை பத்தி கேட்கக்கூடிய விஷயம் சிரவணம் அப்படின்றது வைபவமானது. ஆகையினால நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள்ல இந்த 9 நாள்ல இன்னைக்கு முதலாவது வீடியோ இது. சிரவணம்னா என்னங்கிறத நீங்க முடிஞ்சளவு குரு கிருப்பையினால அவர் சொல்லக்கூடிய விஷயங்களையும் குரு கிருப்பையினால அடின்னு சொல்லிட்டேன். எல்லாருமே குருநாதருடைய சிந்தனையா, குருநாதருடைய விசேஷங்களை காது கொடுத்து எப்பொழுதும் கேட்டுக்கொண்டே இருக்கணும்ங்கிறத நினைங்க. அப்படி நினைக்க நினைக்கத்தான் நம்ம எடுத்த பிறவியினுடைய நோக்கம் நிறைவேறும். இந்த நவவித பக்தி, குருநாதர் மேல நவவித பக்தி சொல்றோம் இல்லையா, இது எதற்குனா ஒரு பக்தன், ஒரு சாதகன் மோட்சகதிக்கு போகணும்னா அவனுக்குத்தான் இந்த நவவித பக்தி தேவையை தவிர என்னமோ ஒரு வாழ்க்கையை வாழ்றோங்கிறவங்களாம் இது லபிக்குமாங்கிறது தெரியாது. அந்த பகவானை அடையணும், அதுவும் குருநாதர் கிருபையினால அடையணும்னு சொல்லக்கூடிய ஜீவனுக்கு தான் உகந்தது இந்த நவவித பக்தி. அதுல சிரவணத்தை பத்தி சொல்லியாச்சு. அடுத்த வீடியோல நம்ம சிரவணம், அடுத்து கீர்த்தனத்தை பத்தி நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். குரு கிருபை எல்லாரும் கேட்டு அனுபவிங்க. ஓம் சாய்ராம். சச்சிதானந்த சமர்த்த சத்குரு சாயிநாத் மகாராஜ் கி ஜெய். ஜெய் போலோ ராதே கிருஷ்ண மாய் கி ஜெய்.